வணக்கம். இந்த வீடியோவில் உங்களை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க. எப்படிலாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, என்ன பிரச்சனைக்காக நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்க, எப்படி சரியானீங்கன்னு சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கள். ஐயா, நான் ராஜபாளையத்துலேருந்து வரேங்க. வலி 5 வருஷமாக குறுக்கில் சவ்வு விளைய இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார். நான் 1.5 வருஷமாக வேலைக்கு போகாமல் வீட்லேயே படுத்தே இருந்தேன். சிஹெச், மதுரை, திருநெல்வேலி எல்லா சிஹெச்சும் போனேன், ப்ரைவேட்டுக்கும் போனேன் சார். அவங்க 2 லட்சம் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்னையால் எனக்கு அந்தளவு வசதி இல்லை, வேலைக்கு போக வீட்டில் 1.5 வருஷமாக வீட்டில் இருந்தேன். அதுக்கடுத்து சார் வீடியோவை பார்த்தேன். சார் வீடியோவை பார்த்து ஒரு ஆள் சொன்னாங்க, நல்லா பார்க்காங்கன்னாங்க. சார் வீடியோவை பார்த்து சார் கான்டாக்ட் பண்ணேன். அப்போ நீங்கள் வீடியோவும் பார்த்துருக்கீங்க, ஏற்கனவே நம்ம பார்த்துறவங்களும் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே நடந்தது. அப்புறம் சாரை பார்த்து கான்டாக்ட் பண்ணேன். வாங்க சார், ஃபீஸில் கன்சல்ட் ஃபீஸ்னு சொன்னாங்க. என் வசதிக்கு தகுந்த மாதிரி சார் வந்தேன். ஆனால் சார் தெய்வம். என் வழியே இல்லை சார். 5 வருஷமாக வலி வேதனை இருந்தது, இப்போ வலியே கிடையாது. குதிச்சு ஓடுவேன், அந்த அளவுக்கு வலி இல்லை. உடம்பு ஸ்ட்ரென்த்து, மனக்குழப்பம், மனதைரியம், வீடு கஷ்டம் எல்லாமே தீர்ந்து, நோயே தீர்ந்தது சார். எத்தனை நிமிஷத்தில் சரியானீங்க? எத்தனை 5 நல்லா இருந்தால் 10 நிமிஷம் இருக்குது சார். 10 நிமிஷம் தான். என் வழியே கிடையாது. வர்றப்ப அப்படி உட்கார முடியுமா? விஸ்கன் எந்திரிங்க. நடக்க முடியாது, உட்கார முடியாது, ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்க முடியாது. அந்த அளவுக்கு வேதனை, குனிய முடியாது, நிம்மற முடியாது, பாத்ரூம் போக அவ்வளோ வேதனை இருந்தேன். இங்கே 10 நிமிஷத்தில் என் வலியே தீர்ந்துருச்சு. உடம்புல நோயே இல்லை சார். ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப ரிஸ்க்காக இருக்கேன். அது சார் தான் காரணம். பீஸே நான் குடுவாட்டில் அவனை பார்க்கன்னு சொன்னேன். தெய்வத்துக்கு என் நோய் நான் என்னமோ நினச்சி குடும்பம், என் வாழ்க்கையே போச்சு. என் பிள்ளை கல்யாணம், பிள்ளை குட்டியை எப்படி பார்க்க. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க நீங்கள்? நான் ஹோட்டல் வேலை பார்க்கேன் சார். ஹோட்டல் வேலை பார்த்து 5 வருஷம் வலி வேலை இருந்தது. இப்போ 1.5 வருஷம் ரொம்ப இதாகிடுச்சு. வேலையால் தொழிலும் போயிடுச்சு, வழியால் எல்லாம் பாதிச்சிருச்சு. இப்போ எந்த பாதிப்பும் இல்லை. நடந்தனாலும் ஓடுவேன், அந்த அளவுக்கு உடம்பு நல்லா. என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் 10th 5 படிச்சிருக்கேன் சார். 5 படிச்சிருக்கேன். இப்போ அவ்வளோ பொருளாதாரம் ரொம்ப பாதிப்பு. இப்போ நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் தான் சொல்கிறேன். டிஸ்க் பல்ஜுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு கட்டத்துக்கு கூட வேணான்ட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனால் ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க. நான் ஆப்ரேஷன் பண்ணலை, வீட்லேயே படுத்தே இருந்தேன். சார் மூலியமாக இந்த தகவல் வந்துச்சு. இப்போது இதுக்கு முன்னாடி இங்கே வர்றதுக்கு முன்னாடி சுமார் எத்தனை ஆஸ்பத்திரி போயிருப்பீங்க சார்? ப்ரைவேட்டில் 5 வருஷமாக போயிட்டுருக்கேன். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சிஹெச்சில். ப்ரைவேட்டில் 10 ஆஸ்பத்திரி போயிருக்கேன். முகாமில் ரொம்ப எல்லா முகாமும் கலந்துருக்கேன். ஒரே வார்த்தை அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும், முதுகு பெல்ட்டு போடணும், இப்படித்தான் சொன்னாங்க. எத்தனை வருஷமாக நீங்கள் பெல்ட் போட்டிருந்தீங்க? பெல்ட் இப்போ 1 வருஷமாக போட்டுருக்கேன் சார். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பெல்ட் நான் என்ன சொன்னேன், பெல்ட்டை தூக்கி தூரம் போட வேண்டியதான். வழி இல்லை சார். வழி இருந்தால் தான் நம்ம பெல்ட்டு போடலாம். இப்போ திரும்பியெல்லாம் காட்டுங்க. இப்படிலாம் வரப்போ இப்படி திரும்ப முடிஞ்சதா? ஓடுவேன், ஆடுவேன், எல்லாம் செய்வேன். ஆனால் உங்களுக்கு காலில் வந்த வலியை விட குறுக்கில் தானே ஜாஸ்தியாக வலி இருக்கும். நான் என்னுடைய பழைய வீடியோவில் திரும்ப பேசுவேன். ஒரிஜினல் சயாட்டிக்கா வேற, சூடோ சயாட்டிக்கா வேற. டிஸ்க் பல்ஜினால வர பிரச்சனை வேற மாதிரி இருக்கும், இவரோட ப்ராப்ளம் வேற மாதிரின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் நான் திரும்ப இங்கே நான் பேச போகிறேன். இவருக்கு உண்மையிலே டிஸ்க் பல்ஜு மினிமலாக இருந்தது. ஆனால் அது போய் நர்வை டச் பண்ணியோ அல்லது நர்வை போக் பண்ணியோ, ஸ்பைனல் கார்டை போக் பண்ணியோ காலில் இருக்க பெயினே கிடையாது. உங்கள் பிரச்சனை காலில் இல்லவே கிடையாது. உங்கள் பிரச்சனை எங்கே இருந்துச்சு? குறுக்கு. நிமிர்ந்து நிற்க முடியாது, இப்படி திரும்பினா வலிக்கும். ஸோ அதுக்கு டிஸ்க் பல்ஜை ப்ளேம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதை தான் இந்த வீடியோவில் நான் திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணுறேன். இவரோட ப்ராப்ளம் டோட்டலாக மசில் ஸ்ட்ரக்சர் பேஸ்டு. இவரோட எம்ஆர்ஐயில் டிஸ்க் பல்ஜ் இருந்தது. அதனால தான் நான் சொல்லுவேன், எல்லா எம்ஆர்ஐலையும் டிஸ்க் பல்ஜ் இருக்கும். டிஸ்க் பல்ஜை பார்த்து ஃப்ரைட்டன் ஆகாதீங்க, த்ரெட்டன் ஆகாதீங்க. இவரை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்ஐயில் டிஸ்க் பல்ஜ் காட்டுது, பட் இட் நெவர் இன்டர்ஃபியர் ஆர் இன்டரப்ட் எனி நர்வ் ஆர் ஸ்பைனல் கார்டு. அது முழுக்க மினிமலாக இருக்க ஒரு பல்ஜு. பட் இவர் பெயின் ஃபீல் பண்ணது எல்லாமே தட் இஸ் இந்த மசில், பேராஸ்பைனல் மசில். அதுக்கப்புறம் இங்கே தான் லோக்கலில் தான் பெயினை உணர்ந்தார். ஒரு உண்மையாக சொல்லப்போனா எகரே சொல்லுவேன், ஐயா நான் உங்கள் முதுகை தொட்டேன், முதுகு தொடவே எங்கே எந்தெந்த இடத்துலலாம் வைத்தியம் பண்ணேன் சொல்லுங்க? காலு, தோள்பட்டை, வயிறு. ஸோ இந்த மாதிரி சேட்டலைட் பாயிண்ட்ஸை டீல் பண்ணியே இவர் வலியை குறைச்சிட்டோம். விக்டிம் இந்த இருக்காரு, நீங்கள் பேஷண்ட்டு வந்தீங்க. ஆனால் உங்கள் முதுகு வலிக்கு முதுகே காரணம் இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிடையாது. எங்கெங்கெல்லாம் வைத்தியம் பண்ணோம் நீங்களே சொல்லுங்க. கால் பார்த்தாங்க சார். தோள்பட்டை, தொடை, வயிறு, இதான். பின்பக்கம் கூடவே இல்லை. மொத்தம் இவர் 5 வருஷமா பின்பக்கம் தான் ஏதோ பெரிய பிரச்சனை பாரம் இருக்குன்னே நினைச்சிட்டு இருந்தார் இல்லையா? ஆனா பின்பக்கம் பிரச்சனையே கிடையாது. அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். ஐயா, இப்போ நீங்க ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா போறீங்க. உங்களுக்கு காலில் வலி பரவுதா, காலை தூக்கி காட்டுங்கலாம் சொல்லுவாங்க. எல்லாம் கரெக்டாக செஞ்சிருவீங்க, அங்கெல்லாம் சிக்கலே இருக்காது. உங்களுக்கு எந்த மாதிரி நேரத்தில் வலி கூடும்?
வலி வந்து நின்றுக்கிட்டு தான் வலி ரொம்ப இருக்கும், நடந்தா வலி இருக்கும், குனிய முடியாது, பார்த்து தண்ணி மூற முடியாது, இப்படி ஒரு சாச்சு படுக்க முடியாது, வலியால் ரொம்ப அவதிப்பட்டேன். ஆனால் வந்து ரொம்ப நின்னா தான் அப்படியே விடணும்னு தெரியும் மேலே. அந்த மாத்திரை உங்களுக்கு எந்த விதத்துல உதவுச்சா? ஏன்னா நீங்கள் ஆயுர்வேத வைத்தியம் போயிருக்கீங்க. ஆமாம், ஆயுர்வேதம் என்னென்ன வைத்தியம்? ஆயுர்வேதா போயிருக்கீங்க? ஆயுர்வேதம் போது சித்த வைத்தியம் போயிருக்கேன். என்ன வச்சு நீ வருது? அது வந்து அவ்வளோ உத்தர மாதிரி கொடுத்து அதெல்லாம் பார்த்தது எல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்க? எல்லாம் பண்ணேன், எல்லாம் 100% போய் முடிஞ்சாச்சு. கடைசி வந்து ஆப்ரேஷன். ஆனால் அது வந்து கொஞ்சம் டிஸ்க்கு பழிச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க ஆப்ரேஷன். ஆனால் வந்து கொஞ்சம் ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சரியாகவும் போகலாம், எந்திக்க முடியாது, சரியாகவும் ஆகலாம், இல்லாட்டி ஒரே இதாக கூட நீங்க விழுந்துருவீங்க. அதனால எங்க ஒய்ஃப் வந்து அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி போனோம், கூட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து 1 வருஷம் வீட்டுல இருந்தோம். எல்லா முகாம் போனேன், நம்ம சன் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனேன், எல்லாம் ட்ரீட்மெண்ட். ஆஸ்பத்திரி பேர் சொல்ல வேண்டாம், யாரையும் இங்க நம்ம குறை சொல்லக்கூடாது. மதுரை எல்லா பிரைவேட்டும் கேட்டேன், ஃபீஸ் ரொம்ப ஆகுன்னு சொன்னாங்க சார். நாங்கள் அந்த அளவுக்கு வசதி இல்லை. அதுக்கு சார் வீடியோ பார்த்தேன், சரி அவங்களும் பிரைவேட்டு துட்டு ரொம்ப கேட்பாங்கன்னு நான் வராமலே இருந்தேன். அதுக்கடுத்து ஒரு சாரே சொன்னாங்க, எங்கள் பேஷண்ட்டு சொன்னாங்க இவ்வளோதான் ஃபீஸு அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம சத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாட்டும் கன்சல்ட் ஃபீஸ் பண்ணி கேட்டு என்னன்னாலும் கேட்டுட்டு வந்தோம். ஆனால் சார் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ணி தாவலே ஆகிட்டாங்க. இன்னைய வரைக்கும் 1 பைசா என்கிட்ட வாங்கலை, ஃபீஸே வேண்டான்ட்டாங்க. நானாக விருப்பப்பட்டு செய்யணும் சார், ஆனால் எனக்கு தெய்வம் சார். சரி சார், இப்போது உங்களை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுவாங்களா? அவங்களுக்குலாம் என்ன சொன்னாங்க? ஏன்னா எல்லாரும் ஆஸ்பத்திரி எம்ஆர்ஐ ஸ்கேன் போட்டு அப்படியே அதுக்கு நிறைய போயிட்டு நீங்கள் வந்து சாதாரண ஒரு கூலி தொழில் கடை கூட வைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் வேலை சம்பள வேலைக்கு என்ன மாதிரி வேலை பார்ப்பீங்க நீங்கள்? நான் வந்து ஒரு சமையல் பண்ணுவேன், சப்ளை பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவேன். ஆனால் இதே மாதிரி உங்கள் வேலை நிறைய நேரம் நிற்கணும்ல, உங்களை மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கும் கால் வலிக்குது. ஆமாம் சார், அவங்களுக்குலாம் என்ன? அவங்க வந்து உங்களை எல்லாரும் சொல்லுவேன், ஹோட்டல் வேலை, கூலி தொழிலாளி, எல்லா தொழிலாளியும் முதல்ல அவங்கள மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு என்ன சொல்றேன் சார்? என்னைய மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, கூலி தொழிலாளி, ஹோட்டல் தொழில், எல்லா தொழிலாளிக்கும் இந்த பல்ஸுங்கிறது நம்பவே வேண்டாம். எனக்கு அப்படித்தான் பயந்து நான் வேலை வெட்டில இறந்து இருந்தேன். இது வந்து இப்போ காரணம் அதே கிடையாது. சாரை வந்து கன்சல்டிங் பண்ணுங்க, ஃபீஸும் கம்மி, ஒரே நாளில் தவளையாரும், எல்லா இடத்துலையும் 10 நாள். அதுதான் விஷயம். ஒரே நாளில் குணமாயிரும், ஓடி முடிச்சிடலாம், வேலை வெட்டி பார்க்கலாம், குடும்பத்தை பார்த்துக்கலாம். எங்கே போனாலும் எனக்கு ஆப்ரேஷன் வீட்டில் படுக்க போட்டாங்க. கடவுள் முன்னி தெய்வம் முன்னி சில ஆஸ்பத்திரியில் அவங்க அட்மிட் ஆக சொன்னாங்க. 1 மாதம் அட்மிட் ஆகியிருக்கேன். அவங்க எல்லாம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னாங்க, பயந்து வந்துட்டேன். இந்த கிளினிக்கு, மதுரை சார் கிளினிக் வந்தீங்கன்னா ஒரே நாளில் குணமாகும், நம்பி வரலாம். பணத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. சார் வந்து அப்படி குணம், நமக்கு குடும்ப சூழ்நிலை தகுந்து போய்க்கிட்டாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எங்கேயும் அலைய வேண்டாம், வைக்க வேண்டாம். மதுரை இந்த வீடியோ பார்த்து மதுரை சாருக்கு கால் பண்ணுங்கள். நல்ல முறை ட்ரீட்மெண்ட்டு ஒரே நாள் தான். எனக்கு நல்லா இருந்தால் 11:30 வந்து 11:45 முடிஞ்சு வச்சு, வழியே கிடையாது. இப்போ நான் எங்கெல்லாம் நடந்து போயிடுவேன், எங்கெல்லாம் ஓடுவேன், குதிப்பேன். அந்த அளவுக்கு காரணம் சார் தான். சரி, மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் மேஜிக் நடக்குதுன்னு எப்பவுமே நான் சொல்லுவேன். அந்த வீடியோக்கு ஏற்ற கூற்று சாம்பிள்னா இவர் ஐயா ரொம்ப அருமையாக சரியாயிட்டார். இது மாதிரி உங்களை மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு நம்ம கிளினிக் ஆடாக மட்டும் பார்க்காதீங்க, ரியாலிட்டி. சும்மா டெஸ்டிமோனியல் போடுறோம், இத்தனை நாள் அட்மிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வரும். அது ரியாலிட்டி கிடையாது, திஸ் இஸ் ரியாலிட்டி. 15 நிமிஷம் ஃப்ரீ ஆகிட்டேன்னு அவரே சொல்கிறாரு. ஐயா மாதிரி உங்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் இங்கே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக். தேங்க்யூ ஐயா, ரொம்ப நன்றிங்க.